Okay, first, what is accounting? Accountingனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Accounting means accounting refers language of business. பிஸ்னஸோட லாங்குவேஜுங்கிறது தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கௌண்ட்ஸ் சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் அப்படின்னா பிஸ்னஸோட ஒரு லாங்குவேஜ். கோர்ட்டில் இருக்கிற பர்சன் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் a recording and reporting business transaction. அக்கௌண்டிங்கிறது ரெக்கார்டிங் பண்ணுறதும் ரிப்போர்ட்டிங் ஒரு பிஸ்னஸோட ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது ரிப்போர்ட்டிங் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்னா என்ன, ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நார்மலாக நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம பேரண்ட்ஸ் அவங்களோட இன்கம்மை வச்சு என்னென்ன செலவு பண்ணலாம், என்னென்ன இன்கம், எவ்வளோ இன்கம் வருது, அதுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது கம்மியான ஒரு ஃபேமிலிங்கிறதுனால. இது பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் லெவலில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் வாங்குவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, நிறைய திங்ஸ் வாங்குவாங்க, சேலரி கொடுப்பாங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்கும்போது அதுக்கு நிறையா மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் டே பை டே என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க, என்ட்ரி போட்டு வைப்பாங்க. நோட் ஆர் புக்கு இல்லை கம்ப்யூட்டரில் இல்லை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலைஸாக 1 மந்த் ஆகும்போது அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது ரிப்போர்ட் பார்ப்பாங்க, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு, எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, கோர்ட்லங்கிற பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங்கிறது ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, இதில் 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்கார்டிங். எவ்ரி அக்கௌண்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரெக்கார்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் மீன்ஸ் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெக்கார்டிங் சொல்கிறோம். ஓகே, நம்ம இதை ஒரு புக்கில் என்ட்ரி பண்ணி எழுதி வைக்கிறோம், டே பை டே எழுதி வைக்கிறோம். அந்த எழுதி வைக்கிற புக்கை என்னன்னு சொல்கிறோம், அந்த புக்கில் நம்ம எழுதி வைக்கிறதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை புக்கில் எழுதி வைக்கிறோம், அதை நம்ம ரெக்கார்டிங் சொல்கிறோம். அந்த எழுதி வைக்கக்கூடிய ரெக்கார்டிங்கை இன்னொரு வேர்டு சொல்கிறோம், அந்த புக்கை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபையிங். If you record the journal book, the detail classified into various heads. நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறேன், நிறைய சேல்ஸ், ஒரு நாளில் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஒரு டைம் சேல்ஸ் பண்ண மாட்டேன், ஒரு டைம் சேலரி கொடுப்பேன், இல்லை நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், நிறைய இன்கம் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது அதை ஒரே இடத்துல எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி வச்சோம்னா மாதத்தோட லாஸ்ட் எண்டிங்கில் பர்ச்சேஸ் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரியா? அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜேர்னல் புக்கில் என்ட்ரி பண்ணி வச்சதை ஒவ்வொரு தனித்தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, தனித்தனியாக அப்படின்னா என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் எல்லாத்தையும் தனியாக என்ட்ரி பண்ணுவாங்க, சேல்ஸ் எல்லாத்தையும் தனியாக என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ ராஜாங்கிற ஒரு பர்சனுக்கு என்னென்ன ட்ரான்சாக்ஷன் சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதுவும் என்ட்ரி பண்ணுவாங்க, கேஷ் தனியாக என்ட்ரி பண்ணுவாங்க, பேங்க் ட்ரான்சாக்ஷன் தனியாக என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ இப்படி தனித்தனியாக என்ட்ரி பண்ணுற அந்த ஹெட்டிங்கை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேரியஸ் ஹெட்ஸு. அந்த கிளாஸிஃபைடை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்ஸுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஹெட்ஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லெட்ஜர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜேர்னல் புக் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ஜேர்னல் புக் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் மொத்தமாக இருக்குது, நிறைய ஒரே வேரியஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கிறதுனால அது செப்பரேட்டாக ஒவ்வொரு ஹெட்ஸ் வைஸில் கிளாஸிஃபைட் பண்ணுறோம். அந்த ஹெட்ஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லெட்ஜர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சம்மரைசிங். இப்போது ஒவ்வொரு ஹெட்ஸ், அதாவது லெட்ஜரில் நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிட்டோம். இப்போ சேல்ஸ் என்னென்னு தெரிஞ்சிடும், பர்ச்சேஸ் என்னென்னு தெரிஞ்சிடும், பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும், கேஷ் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, இது எல்லாமே தனித்தனியாக அமௌண்ட் நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸை. அதை சம்மரைஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் பண்ணுறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா லிஸ்ட்டையும் தனித்தனியாக ஒரே இதாக பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸ் பண்ணுற லிஸ்ட்டை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது சம்மரைசிங். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த ரெக்கார்ட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜேர்னல் சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா
ஜேர்னலில் இருக்கிறது எல்லாத்தையும் வேரியஸ் ஹெட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அந்த போஸ்டிங் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லெட்ஜர் சொல்கிறோம். அந்த லெட்ஜரில் இருக்கிறது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த லிஸ்ட் ஆஃப் பேலன்ஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ப்ரெட்டிங் பண்ணணும். இன்டர்ப்ரெட்டிங் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸுங்கிறது 1 மந்த் மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம், இல்லை இயர்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். கிளாஸை இன்டர்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ், இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்டிங் ஆக்டிவிட்டீஸ் சொல்லலாம். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜஸ் இன் அனலைசிங் இன்டர்ப்ரெட்டிங் த ஃபைனான்ஷியல் டேட்டா. ஓகே, இந்த ஃபைனான்ஷியல் டேட்டாவை வந்து அந்த இயரோட எண்டிங்கில் அந்த ஒரு இண்டிவிஜுவல் அந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸை வச்சு என்னென்ன அக்கௌண்ட்லாம் இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எது பேஸாக இருக்குது அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து பேசிக்காக இருக்குது. ஓகே, எதுக்காக ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க வேண்டிய விஷயங்களுக்காக பிளானிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கரண்ட் இயரில் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா ஓகே, இன்னும் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது லாஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, அக்கௌண்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டு ரிப்போர்ட் த ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் டு த ஓனர். ஓனருக்கு ரிசல்ட் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளோ லாஸ் ஆகுது, என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், இந்த ரிப்போர்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட், அது ஒரு நோக்கமாக இருக்குது. டு ப்ரொவைட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் போத் த இன்வெஸ்டர் அண்ட் கிரெடிட்டர். கடன் வாங்கினவங்களுக்கும் கடன் கொடுத்தவங்களுக்கும், அதாவது ஒரு விஷயத்தில் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண பர்சனுக்கும் கடன் கொடுத்த பர்சனுக்கும், அதாவது கிரெடிட்டாருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த அக்கௌண்டிங். நெக்ஸ்ட், டு என்ஷூர் த பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வேரியஸ் அவைலபிள் ரிசோர்ஸஸ். அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணது மூலமாக எந்த அவைலபிள் ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம், எந்த அவைலபிள் ரிசோர்ஸை இன்னும் அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் ஒன் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, டு என்ஷூர் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸ். ஓகே, பெஸ்ட் யூட்டிலைசேஷன், அதை வந்து பெஸ்ட்டானதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு, மேக்ஸிமம் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலாம், அதிகமாக எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒன் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, ஓகே, நான் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறேன், அது ஒரு ஆப்ஜெக்டிவ். மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஒரு ஆப்ஜெக்டிவ். அந்த ரிசோர்ஸை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து எஃபெக்டிவ் கண்ட்ரோல் மூலமாக தேவையான இடத்துல தேவையான விதமாக பயன்படுத்தணுங்கிறதுக்காகவும் அக்கௌண்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, டு ஃபெசிலிட்டேட் சோஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் கண்ட்ரோல். சோஷியல் ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு, சோஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் கண்ட்ரோலில் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் ஆப்ஜெக்டிவ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், லாஸ்ட் ஒன், டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அக்கௌண்டிங் பாலிசிஸ். அக்கௌண்டிங் பாலிசிஸை அந்த பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்டிங் ஆப்ஜெக்டிவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், அக்கௌண்டிங்கோட அட்வான்டேஜஸ். ஹெல்ப்ஃபுல் இன் ரிமெம்பரிங். ஓகே, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன அமௌண்ட் வந்து யார்கிட்டேருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிறோங்கிறத ரிமெம்பர் பண்ணதுக்கு அக்கௌண்டிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன், ஹெல்ப்ஃபுல் இன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். பிளான் பண்ணதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஹெல்ப்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், ஹெல்ப்ஸ் இன் டேக்ஸ் அசஸ்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அதிகமாக டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டேக்ஸை பே பண்ணதுக்கு அந்த பர்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காரு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இந்த டிரான்சாக்ஷனை வந்து காமிக்கிறதுக்கு அந்த டேக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ். போன வருஷத்தில் உள்ள பேலன்ஸ் ஷீட்டை வச்சு 2 இயர்ஸோட பேலன்ஸை பார்த்து கம்பேர் பண்ணி ஃப்யூச்சரில் பிளான் பண்ணதுக்கு, அதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு,
கோர்ட்டில் ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு அக்கௌண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் சேல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். வால்யூம் ஆஃப் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு, விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிட்டர்மினேஷன் ஆஃப் குட்வில் அப்படின்னா நற்பெயர். ஸோ நற்பெயரை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் எந்த அளவில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டு ஹெல்ப்ஸ் இன் ரியலைசிங் ஆஃப் டெப்ட்ஸ். கடன் எவ்வளோ இருக்குது, அதை எப்படி ரியலைஸ் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தாமல் கம்மி பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்சால்வென்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செக் ஆன் எரர் அண்ட் ஃப்ராட்ஸ். ஏதாவது நம்ம தவறுதலாக விட்டுருந்தோம், ஒமிட் பண்ணியிருந்தோம், என்ட்ரி பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னாலும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரெஸ். ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணுறோம் அப்படி அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து எதுவுமே மிஸ் ஆகாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, அட்வான்டேஜஸ் நிறைய சொன்னோம். எந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் இருந்தோ அது கண்டிப்பாக என்னவும் இருக்கும் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். இதில் வந்து என்ன அக்கௌண்டிங்கில் என்ன கிடையாது அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது, ரிஜிட்டி அப்படின்னு நிலைத்தன்மையும் கிடையாது. இன்ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்கௌண்டிங்கிறது ஒரு சர்டன் ஃபார்மேட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் போடுறோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் எந்த ஒரு மாறுதலும் பண்ண முடியாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அதில் அந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய காஸ்ட் ஆகும், ஹை காஸ்ட். ஏன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் படித்த பர்சனை வைக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்காக நிறைய புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுறோம், ஜேர்னல் போடுறோம் அப்படின்னா நிறைய நோட்ஸ், ஸ்டேஷ்னரி குட்ஸ் நிறைய தேவைப்படும், அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் கன்சியூமிங் இருக்குது, நிறைய டைம் கன்சியூம் ஆகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ட்ரையல் பேலன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு எவ்வளோ ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே நிறைய டைம் ஆகும், காஸ்ட் அதிகமாகும், டைம் அதிகமாகும். இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது, எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவும் பண்ண முடியாது. இப்போ அக்கௌண்ட் இல்லைன்னா வேறு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவும் இதில் கிடையாது. ரெஸ்ட்ரிக்டட், குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் பாதைக்குள்ளே தான் போக முடியும், அதை தாண்டி நம்ம வேறு எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதனால் இது எல்லாமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் உள்ள லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அக்கௌண்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த ரெக்கார்டிங் மூலமாக என்னென்ன ரிப்போர்ட் கிடைக்குது, அந்த ரிப்போர்ட் எதுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே தான் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் இஸ் அ சிஸ்டம் தட் ஐடென்டிஃபைஸ் த ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரெக்கார்ட் நமக்கு தேவைப்படுது, பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணிக்கோ இந்த மாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட். ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த ரெக்கார்ட்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கம்யூனிகேஷன், நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த டேட்டில், ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ், நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போது ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே லெட்ஜரில் நம்ம போட்டு வைக்கிறோம், ஒரே ஹெட்ஸு கீழே போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரெலவெண்ட் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக உள்ள எல்லா ரெலவெண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்து ஃப்யூச்சரில் பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங்கோட சைக்கிள்ஸ், என்னென்ன சைக்கிள்ஸ்னால் 7 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் இன்றைக்கி கரண்ட் டேட்டில் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அதுதான் சோர்ஸ் ஆஃப் டேட்டா, சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட். அதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி பண்ணுற விஷயத்த அப்படியே ஒரு புக்கில் என்ட்ரி பண்ணி வைக்கிறோம், அதுதான் நம்ம ஜேர்னல் சொல்கிறோம். அது செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஜேர்னல் புக்கில் இருக்கிறத மறுபடியும் என்ன பண்ணுறோம், வேரியஸ் ஹெட்ஸு கீழே போஸ்டிங் பண்ணுறோம், அதுதான் என்னென்னு சொல்கிறோம், லெட்ஜர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த வேரியஸ் ஹெட்ஸு கீழே இருக்கக்கூடிய பேலன்சிங் அமௌண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் சொல்கிறோம், அதுதான் ஸ்டேஜ் 4. ஓகே, இந்த ஸ்டேஜ் 4 ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3 என்ன ப்ரிப்பேர் பண்ணும், அதாவது ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட். இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, க்ளோசிங் அக்கௌண்ட் அண்ட் வேல்யூவேஷன் ஸ்டாக், அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸ்டேஜ் 6ல். ஸ்டேஜ் 7ல் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது 1 இயருக்கான ப்ராசஸ், இப்படி தான் ப்ராசஸ் ஆகும். ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன ஆகும்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் இது வந்து ரொட்டேஷனில் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும்.
இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ங்கிறது ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லை 6 months ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கிளாஸிஃபைட் பண்ணுறோம். இப்போ 2 விதமாக இருக்குது, பர்சனல், இம்பர்சனல். பர்சனல் கீழே 3 இருக்குது, நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனலில் 2 இருக்குது, நார்மல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் 2 இருக்குது, டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட், இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு தங்கம், அக்கௌண்டிங்னாலே இது இல்லாமல் அக்கௌண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ரியல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உண்மையானது. பர்சனல் அப்படின்னா பர்சன் வரதுனால அதில் பர்சன் இன்வால்வ் ஆகிப்பாங்க. இந்த ரியல்லையும் நாமினல்லையும் ரியல்லையும் பர்சனல்லையும் வராது எல்லாமே நாமினலில் வரும். ஓகே, ரியலோட கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, வாட் கம்ஸ் இன், நம்ம எதெல்லாம் எந்த இதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே வருதோ அது எல்லாமே டெபிட் பண்ணுறோம். வாட் கோஸ் அவுட், இதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுதோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? அக்கௌண்டிங்கில் இன்னும் 2 டேர்ம்ஸ், இன்னும் 2 வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமானது டெபிட், கிரெடிட். ஓகேவா? டெபிட், கிரெடிட்டுங்கிற வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எதெல்லாம் நம்மளுக்கு உள்ள, அதாவது நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா டெபிட் பண்ணுவோம். எந்த ஒரு குட்ஸை வந்து நம்ம வந்து வெளியே போகுது, நம்ம கையிலேருந்து வெளியே போகுது அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் பண்ணுவோம். இது வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபார்மேட். நெக்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு என்னது கோல்டன் ரூல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே, டெபிட் யாரை டெபிட் பண்ணணும் அப்படின்னா ரிசீவரை, எந்த பர்சன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரோ அந்த பர்சனை டெபிட் பண்ணணும். எந்த பர்சன் வந்து கிவ் பண்ணியிருக்காரோ அவர் வந்து கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் அக்கௌண்டிங் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். இதில் என்ன வரும் அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், எல்லா எக்ஸ்பென்சஸையும் எல்லா லாஸஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணணும். எல்லா இன்கம் அண்ட் ப்ராஃபிட்ஸை வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? எல்லா இன்கம் அண்ட் கிரெடிட்ஸை வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகே, இப்போ ரியல் அக்கௌண்ட்டுக்கு நேராக கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். ரியல் அக்கௌண்ட்டுக்கு நேராக கீழே எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். ரியல் அக்கௌண்ட் எதெல்லாம் ரியல், நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், டச் பண்ண முடியும், அப்படி நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட குட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா கேஷ், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், ட்ரேட் மார்க், இது எல்லாமே ரியல் திங்ஸ். ஸோ இதெல்லாமே ரியல் அக்கௌண்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ். பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னா பர்சன், பேங்க், ஸ்கூல்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், இது எல்லாமே என்னது வரும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா சேலரி, வேஜஸ், பர்ச்சேஸ், இது எல்லாமே சேலரி நாமினல் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது தான் நான் இங்கே அப்படி ஷார்ட் அவுட் பண்ணி சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதில் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா பர்சன், இன்ஸ்டியூஷன், ஆர்கனைசேஷன் வரும். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா விச் கேன் see அண்ட் டச் ரியல் திங்ஸ், உன்னால் பார்க்கவும் முடியும், தொட்டு உணரவும் முடியும் அப்படின்னா யூ கேன் ஃபீல் இட் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா ரியல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா வி கான் see, நம்மளால் பார்க்க முடியாது, பட் ஃபீல் இட். என்ன சொல்லலாம் அப்படின்னா சேலரிங்கிறத நம்மளால் கேட்க முடியும், சேலரிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் சேலரி மூலமாக வரக்கூடிய கேஷை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், தொட முடியும். அது எங்கே போயிடும் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். கேஷுங்கிறது எங்கே போயிடும் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சேலரிங்கிறது என்னதுன்னா நம்மளால் சேலரிங்கிற வேர்டை கேட்க தான் முடியும், ஃபீல் பண்ண தான் முடியுமே தவிர அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங்கோட பிரின்சிபல்ஸ் இருக்குது. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் 3 இருக்குது. அக்கௌண்டிங் அசம்ஷன், அக்கௌண்டிங் கான்செப்ட், அக்கௌண்டிங் கன்செப்ட். ஓகே.